ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டுமொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட குறைந்தும் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். எங்க அண்ணனும் எத்தனை வாட்டி தான் ஐயா ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு வாட்டி தான் போட்டு தான் பாருங்களேன். 5 வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. என்னடா கொடுத்த கடனை திருப்பி கேட்கிற மாதிரி தெனாவட்டில கேட்கிற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா 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 நல்லா இருப்பீங்க ஐயா. ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு. வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது, வேற எதுல இருந்து வரணும்? அடி வயிற்றிலிருந்து வரணும்டா. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. நீ ஓவரா பேசுற. நீ குழந்தைகளுக்கு கொடுக்கிற உணவை கவனமா கொடுங்க. கள்ளு குழந்தைங்க சாப்பிடுற உணவு கிடையாது. கள்ளு தாய்ப்பால் சுரப்ப அதிகப்படுத்தாது. வீட்டுல பிரசவம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ப்ளீஸ் இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இதுவே வெளிநாடா இருந்திருந்தா அந்த அம்மாவை தூக்கி உள்ள போட்டு குழந்தைய காப்பகத்துல சேர்த்திருப்பாங்க. வணக்கம், என் பேர் மதி. நான் அன்னப்பள்ளம். இது என்னோட 3வது குழந்தை. இவங்க வீட்டிலே சுகப்பிரசவமா பிறந்தாங்க. இவங்களுக்கு தாய்ப்பாலுக்கு முன்னாடி கல்லை தான் உணவா கொடுத்தோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு 9 மாசம் நடக்குது. இவங்க பேர் தனித்தமிழ். நான் எப்பெல்லாம் கல் குடிக்கிறனோ அப்பெல்லாம் எனக்கு தாய்ப்பால் அதிகமா சுரக்குது. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைக்கு நிறைய பால் கிடைக்குது. இந்த தாய்ப்பால் கிடைக்காத பெண்கள் எல்லாருமே கல்லை உணவா எடுத்துக்கலாம். கல் ஒரு மருத்துவ குணம் உள்ளது. கள்ளு அருந்துங்கள் மக்களே, லிட்டர் கணக்கில் அருந்துங்கள். அருந்தி உங்கள் குடும்பத்தை நடுத்தெருவில் விடுங்கள். கல் என்ன அமிர்தமா? செவிகளை திறந்து கேளுங்கள் நண்பர்களே. பாம் ஃபிளார் ஸ்டாக் பனைப்பூ தண்டில் இருந்து எடுக்கப்படும் இந்த கல்லினில் ஃபெர்மெண்டேஷன் செயல்முறை மூலம் சில மணி நேரங்களிலேயே எத்தனால் என்ற ஒரு வகை மது உருவாகி இருக்கும். நேரம் ஆக ஆக இம்மதுவின் சதவீதம் சுமார் 4 to 10 வரை கூட உயர்ந்துவிடும். எனவே இந்த சாராயம் உடலிற்கு எவ்வாறு ஆரோக்கியத்தை அளிக்கும்? கல்லானது ஒரு திறந்த வெளியில் சேகரிக்கப்படும் பானம். எளிதாக தீங்கு விளைவிக்கும் கிருமிகள், பூச்சிகள், தூசி துகள்கள் உள்ளே நுழைந்துவிடும். அமீபிக் லிவர் ஆப்சஸ் போன்ற கல்லீரல் சேதத்தையும், செரிமான பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தியில் பிரச்சனை போன்ற பல தீங்கினை விளைவிக்கும். இந்த கல்லு உடலிற்கு அவசியமான ஆன்டி ஆக்சிடென்ட்களை குறைத்து ஒருவரை பலவீனமாக்கிவிடும். போதைக்காக இக்கல்லினில் மெத்தனால் என்ற இன்னொரு வகை மதுவினையும் கலந்து ஒரு பிடிக்கிறார்கள் பலர். இதனால் தான் காலம் காலமாக நமது மண்ணில் பல குடிமகன்கள் தங்களது சிறுநீரகங்களையும் கண் பார்வையினையும் உயிரினையுமே இழந்து தங்களது குடும்பத்தை தெருவில் விட்டனர். எனவே திடீரென இந்த கல்லினை யாரும் ஒரு அமிர்தம் போல எல்லாம் உருவகப்படுத்த வேண்டாம். இது இளைஞர்கள் மத்தியில் கல் பற்றிய ஒரு ஆவலை உண்டாக்கி அவற்றில் நாட்டம் கொள்ள தூண்டும். இதற்கு பின்னரும் கல் நல்லது என்று தர்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் அவர்களின் பிள்ளைகளுக்கு முதலில் இதை கொடுக்கட்டும். நன்றி. 11 வருஷமா இந்திய மக்களை வேதனைப்படுத்துற பாசிச மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து பதிவு போட்ட நம்ம விசயண்ண இந்திய மக்கள் நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஐயா ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து பதிவு போடல. எல்லாரும் தங்களோட செயல்கள் மூலமா அவங்க யாரோட விசுவாசி அப்படிங்கறத சொல்லிடுறாங்களாம். சரி, அவர் போடலன்னா என்ன, நம்ம போட்டுருவோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அவன் அடுத்தடுத்த போர்ல தோத்து போனானா. நல்ல பசியில, தோத்து போன வெறியில, பயங்கர கோபத்துல காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தான். எல்லாம் அவனுக்கு ஃபேன் ஆயிட்டாங்க மேம். அவனோட பேரு आज नहीं तो कल, कल नहीं तो परसों सच्चाई की जीत होती है. नमस्कार जी, कैसे आप? विलन, my name is கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யத்தோட அடிமடியில ஒருத்தன் கை வச்சான்.
Militias from the Hindu majority Métis. நாங்கெல்லாம் ஜவான். இந்த நாட்டுக்காக 1000 தடவை கூட உயிரை கொடுப்போம். ஆனா உன்ன மாதிரி பிசினஸ் மேனோட சுயநலத்துக்காக ஒரு உயிரை கூட. காளி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி को कांग्रेस पार्टी के नेता कुछ कहते हैं तो हम वो करके दिखाते हैं. ரெடி. எங்க மோடிசி ஐயாவை 2 பேரும் தாறுமாறா புண்படுத்திட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே தெரியுங்களா? Nowadays you are quite busy on Twitter. What was the joke though? So can I? Hi, very nice to meet you. Megan Kelly. I saw your tweet Oh, yes? with umbrella. That's right. You're looking at me on Twitter? Are you on Twitter? Yes. That's funny. Nowadays you are fighting on Twitter. Thank you. I saw your tweet Oh, yes? with umbrella. That's right. You're looking Nowadays you are fighting on Twitter. கீழடிக்கு அறிவியல் சான்று கேட்டியல தற்குறிப்பா இல்லடா. நீங்க சொல்லக்கூடிய சரஸ்வதி நாகரிகத்துக்கும் புஷ்பக விமானத்துக்கும் அறிவியல் ஆதாரம் இருக்கா? விவாதத்துல பொழந்து விட்டுருக்காரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி. தெளிவு பண்ண போறீங்களா? சரஸ்வதி நாகரிகத்துக்கு என்ன தெளிவு வச்சிருக்கீங்க? புஷ்பக விமானம் ராவணன் பயன்படுத்தினா அதுதான் இன்னைக்கு விமானத்துக்கு முன்னோடிங்கிறீங்களே, அதுக்கு என்ன தெளிவு வச்சிருக்கீங்க? ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன், செயற்கை கருத்தரித்தல் வந்து மகாபாரத காலத்திலே இருக்குங்கிறீங்களே, அதுக்கு என்ன தெளிவு வச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் தெளிவு தேவையில்லை. ஆனா தமிழர்களுக்கு ஒரு தொன்மம் இருக்கு, தமிழர்களுக்கு ஒரு 2000-3000 ஆண்டுகால வரலாறு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன தெளிவு என்ன தெளிவு அப்படின்னு கேட்கிறது. எவிடன்ஸா ப்ரூவ் பண்ண பிறகும் கீழடி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் என்ன சொல்றாரு, அந்த ரிப்போர்ட்ல கிளாரிஃபிகேஷன் கேட்டு யார் சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வை யார் நடத்துனதுங்க? ஒன்றிய அரசாங்கம் நடத்துச்சு. ஆமா, ஒன்றிய அரசாங்கம் நடத்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன் யார்கிட்ட கேட்கணும்? அந்த துறைக்குள்ள தான நடக்கும். அந்த துறையில தான் நடக்கும். நான் என்ன கேக்குறேன், அதை எத்தனை வருஷம் கழிச்சு சொல்றீங்க? அதை திட்டமிட்டு முடக்கணுங்கிறது நோக்கமா இருக்கு. அவரை அமர்நாத் முடிச்சிடறேன் அப்புறம் சொல்லுங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாத்துறீங்க, அவர் நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து அதுக்கப்புறம் இங்க வராது. தமிழ் என்ன சொல்றாங்கன்னா 18 அதிகாரிகளுக்கு மேல மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா முதல் முறையாக நான் அதான் சொல்றேன், அதெல்லாம் லேட்டர், முதல் முறையாக ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை மாற்றியது அதுதான் முதல் முறை. படிச்சு விவரம் தெரிஞ்ச நம்ம கிட்டயே இவ்வளவு புருடா விட்டாங்கன்னா வடக்க பீடாவாயனுங்க கிட்ட என்ன கதை விடுவானுங்க இவனுங்க. மத்திய அரசிலிருந்து மோடி அவர்கள் ஏழை மக்களுக்காக கொடுக்கும் பணத்தை கூட உன்னை பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. ஏழைகள் விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க வாழ்வாதாரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அச்சத்தாலும் அவர்கள் வாழ முடியாத சூழலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 11 வருஷமா மக்களை கஷ்டப்படுத்துறதே இவங்க தான், வேற யாரோ பண்ற மாதிரி சொல்றேன் பாரு இவன். நம் அப்பாவி பொதுமக்களை மதத்தின் பெயரால் நீங்க யாருன்னு அடையாளப்படுத்தி கொடூரமாக கொலை செய்த தீவிரவாதிகளை நீ அந்த மாதிரி துணி போட்டிருக்க, நான் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். நானும் தீவிரவாதி தான். தொண்டர்கள் மத்தியிலும் சொல்லுகிறேன், இந்த கூட்டமும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டிற்கு அனுப்பும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வரக்கூடிய 2026 ஆண்டு தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த ஒண்ணு தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஒரு உதவாக இந்த உதவாகரை நம்பி வந்து அவன் ஒரு உதவாக, இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம போகுது. நான் எந்த நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய காதுகளும் என்னுடைய சிந்தனைகளும் தமிழ்நாட்டின் மேலதான் இருக்கிறது. உங்க வாய் உங்க ஊருட்டு நீங்க ஊருக்கீங்க. 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் ஆட்சியில 4.19 ட்ரில்லியன் வளர்ச்சியை கண்ட நம்மளுடைய பாரதம். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு
நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு 10 ஆண்டுகளில் தந்த பணம் 6,80,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறது. சாலைகள் மேம்பாட்டிற்காக 63,000 கோடியும், கட்டுமான பணிகளுக்காக 77,000 கோடியும், ஏர்போர்ட் கட்டுவதற்காக 3,500 கோடியும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நேரடியாக வழங்கி இருக்கு. எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. நாங்க காட்டியும் கொடுப்போம், கூட்டியும் கொடுப்போம்ல, தீர்மானமும் போடுவோம், காய்ச்சவும் செய்வோம்ல. சேலம் ஆத்தூர்ல அதிமுக காரன் ராஜாங்கிற ஆளு கள்ளச்சாராயம் வித்திருக்கான. என்னதான் அதிமுக காரன் கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்திருந்தாலும் அதை தடுக்க வேண்டியது திமுக அரசோட கடமை இல்லையா? இதுல ஆங்கிலம் பேசுறது அவமானம்ல. ஆங்கிலத்துல பேசக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் வெக்கப்படணும்னே. அந்த நாள் வெகு தொலைவில் கிடையாது, வந்துட்டலா. அந்நிய மொழியில நம்ம கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. ஜெண்டாவோட பையன் ICC தலைவரா இருந்துட்டு இவ்வளவு கேவலமா இங்கிலீஷ் பேசுறதை பார்த்து உலக நாடுகள் தான் சிரிக்கணும். ஆனா நம்ம தலைவர் ஆங்கிலம் பேசுறதுக்கு அவமானப்படணும்னு பேசியிருக்காப்ல. அது ஒண்ணும் இல்ல மக்களே, இவனுங்களுக்கு சுட்டு போட்டா கூட ஆங்கிலம் பேச வராது. அதனால ஆங்கிலம் பேசக்கூடிய நம்மளையும் ஆங்கிலம் பேசாதீங்க அப்படிங்கிறானுங்க. I have one announcement to make. Mr. MS Dhoni will join Team India as a mentor for upcoming T20 World Cup. I am glad that MS has accepted BCCI's request and he will join Team India for upcoming T20 World Cup. MS will work closely with Ravi Shastri and other support staff to support Team India. அணைகள் இருந்தன, சிலைகள் இல்லை. தமிழ் எழுத்து இருந்தது, சமஸ்கிருதம் இல்லை. வீடுகள் இருந்தன, கோயில்கள் இல்லை. சமத்துவமாக மனிதர்கள் வாழ்ந்த அடையாளம் இருந்தது. சனாதனத்தின் தடயங்கள் ஏதும் இல்லை. ஆரிய கூட்டத்திற்கு அடிவயிறு எரிந்தது. தமிழர்களின் தொன்மை பண்பாட்டை அறிவியல் பூர்வமான ஆதாரங்களுடன் நிரூபித்தும் ஏற்க மறுக்கிறது தமிழின விரோத ஒன்றிய பாஜக அரசு. கீழடி தமிழர் எங்கள் தாய்மொழி. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. அப்ப நீ எழுதினா இது ஆக்சன் மேடம். மேடம் இது ஆக்சன் மேடம். கீழடின்னு வந்துட்டா இவன் அப்படியே ஆக்ஷனை போட்டு அப்படியே அமைதியாயிருவான் மேடம். அதே இது கூட்டணிக்கு அமித்ஷா கூப்பிட்டாரு வைங்களா, சும்மா செல்லு 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 நடந்து வருவான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா. பித்தளையிலிருந்து வெண்கலம், வெண்கலத்திலிருந்து இரும்பு என்பார்கள். ஆனால் இரும்பு முதலாக நேரடியாக கண்டுபிடித்த பெருமை தமிழனுக்கு உண்டு என்பதை ஆராய்ச்சி ரீதியாக நாம் கண்டுபிடித்து சொல்லி இருக்கின்றோம். ஏன் கீழடி தலையாய இடத்தை பெறுகின்றது என்று சொன்னால், இது போன்ற ஒரு ஆராய்ச்சி இதுவரை இந்தியாவில் எங்கும் நடைபெற்றது இல்லை. இதுபோல ஒரு ஆராய்ச்சி தமிழ்நாட்டிலும் எந்த மூலையிலும் நடைபெறவில்லை. அந்த ஆராய்ச்சி எங்கும் நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த அளவிற்கு ஆதாரங்கள் கிடைத்தன. ஆதாரங்கள் அத்தனையும் தமிழனை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடியது. ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது ஒன்றிய அரசு என்று சொன்னால், இது பண்பாட்டு போர் நம் மீது, இது கருத்தியல் போர் நம் மீது, இது கலாச்சார போர் நம் மீது. அரசியலால் தமிழ்நாட்டில் கழகத்தை எதிர்க்க முடியாத, திராவிட பேரியக்கத்தை தமிழர்களை எதிர்க்க முடியாத ஒன்றியத்தை ஆளுகின்ற பாரதிய ஜனதா இன்றைக்கு பண்பாட்டு படையெடுப்பு நடத்துகின்றது.